செங்கல்பட்டு அருகே பிரேக் பிடிக்காமல் கட்டுப்பாட்டை இழந்த மணல் லாரி பள்ளி மதில் சுவற்றின் மீது மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம். நவீன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் தகவலை சொல்லுங்க. வணக்கம். செங்கல்பட்டு அருகே பள்ளி மதில் சுவற்றின் மீது பிரேக் பிடிக்காத மணல் லாரி மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. செங்கல்பட்டு அடுத்த புலிப்பாக்கம் மேட்டுத்தெரு பகுதியில ஒரு வீட்டின் கட்டுமான பணிகள் நடைபெறுகிறது. அந்த வீட்டிற்கு மணலை ஏற்றிக்கொண்டு செங்கல்பட்டிலிருந்து புலிப்பாக்கம் நோக்கி ஒரு லாரி சென்று கொண்டிருந்தது. இந்த லாரி அந்த வீட்டின் அருகே மணலை இறக்கிவிட்டு பின்பு மீண்டும் திரும்ப செங்கல்பட்டு நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த லாரியின் பிரேக் பிடிக்காத காரணத்தால் சாலையில் சரிகட்டு ஓடியது. சுமார் 200 மீட்டர் தொலைவிற்கு அந்த லாரி தாறுமாறாக ஓடி அருகே இருந்த புலிப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் மதில் சுவற்றின் மோதி ஏறி நின்றது. இந்த விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த லாரி பிரேக் பிடிக்காமல் ஓடிய போது 2 இருசக்கர வாகனங்கள் மீது ஏறி இறங்கி இருக்கிறது. தொடர்ந்து மதில் சுவற்றின் மீது மோதி இந்த லாரி நிறுத்தப்பட்டிருக்கிறது. விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி சென்ற நிலையில லாரியை சிறைபிடித்த அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அங்கு வந்த காவலர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து போலீசார் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்திருந்தார்கள். இன்று காலை நடைபெற்ற இந்த சம்பவத்தில் பள்ளியில் யாரும் இல்லாத காரணத்தினால பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக செங்கல்பட்டு தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் இந்த பகுதி முழுவதுமாக ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி நவீன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.